ஹாய் நண்பர்களே, இப்போ இந்த வீடியோ யாருக்குன்னா அன்புமணி ஐயாவுக்கும் பிரபாகரன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் தான். வேறு ஒன்றும் இல்லை. கர்நாடகாவுக்கு தலைவர் விஜய் போகக்கூடாதுங்க. ஆனால் இதுக்கு காரணம் எல்லாம் என்ன தெரியுமா? விஜய் அங்கே போனால் தண்ணியை கொண்டு வந்துடுவாங்கன்னு இவங்களுக்கு விஜய்க்கு நல்ல பேர் கிடச்சிரும் அப்படிங்கிற ஆதங்கம். அன்புமணி ஐயா பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? கர்நாடகாவில் தண்ணி திறக்க விட்டாச்சுன்னா ராகுல் காந்தி சொன்னாருன்னா நான் பிஜேபியில் இருந்து விலகிறேங்க. நீங்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்துக்கிட்டு அங்கே கர்நாடகாவில் போராடுறது யார் போராடுறா? பிஜேபிக்காரங்க தான் தண்ணி தமிழ்நாட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்லி போராடுறாங்க. ஏன் நீங்கள் தான் முதல்ல பிஜேபியில் இருந்து விலகணும். இதுக்கு தான் நீங்கள் நினச்சா ஐயா மோடிக்கிட்ட சொல்லி தண்ணி விட சொல்லலாம் கர்நாடகாவிலேருந்து. சும்மா இவங்கெல்லாம் விஜய் ஆட்சி எப்படியாவது கவுக்கணும், இது பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கல. விஜய் பிரபாகரன் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? விஜய் அண்ணனை ஓடாம், நீங்கள் தான் எல்லோரும் ஓட போறீங்க. உங்களை 2 எலெக்ஷன்லையுமே நீங்கள் தோற்று போயிட்டீங்க. என்ன காரணம்? நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க? நல்லா நினச்சி பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். அந்த பேசின ஒரே காரணத்துக்காண்டி தான் உங்களுக்கு ஓட்டு போடாமல் மக்கள் உங்களை தோற்கடிச்சாங்க. இப்போ அண்ணனை பேசுகிறீங்க. அண்ணன் கர்நாடகாவுக்கு ஓடணுமா? நான் ஒன்று சொல்லிட்டா, அண்ணனை இயற்கையும் கைவிடாது, நல்ல உள்ள மக்கள் நாங்களும் கைவிட மாட்டோம். அண்ணன் கர்நாடகா போக வேண்டியதும் இல்லை, ஓட வேண்டியதும் இல்லை. தண்ணி தன்னால் இப்போ 45,000 கண்ணாடி வருது தமிழ்நாட்டுக்கு, பார்த்துக்கிடுங்க. அதனால் மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பாருங்கள். சும்மா அதை விட்டுட்டு ஆட்சி எப்படி கவுக்கலாம், இப்படி இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு நினைக்காதீங்க. உங்கள் அம்மா செவிச்சதே பெரிய விஷயம். அதை முதல்ல மனசில் நல்லா வச்சுக்கிட்டு ஒழுங்காக மக்களுக்கு நல்லது செய்கிறத பாருங்கள். ஓகே நண்பர்களே.